கடுக்காயை நம்ம பல நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். அது சிறந்த ஒரு கற்ப மருந்து. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நோய் வந்த பிறகு நோயாளிக்கு மருந்து கொடுக்கறத காட்டிலும் சித்தர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நோய் வரத்துக்கு முன்னாடி நோயாளி ஆகாம அவங்கள தடுக்கக்கூடியது தான் ஒரு மருத்துவனுடைய கடமை அப்படிங்கிறது ஒவ்வொரு சித்த மருத்துவ நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த அருமருந்தான கற்ப மருந்தான கடுக்காயாக விளங்குது. ஸோ கடுக்காய் வந்து குண்மத்துக்கு அல்சருக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. வாய்ப்புன்னு இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காயை வந்து ஜஸ்ட் மாசிக்காய் பொடியோடு சேர்த்து வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நல்லபடியாக அந்த புண்கள்லாம் ஆறுறதுக்கு, தொண்டை புண், வாய்ப்புண் இதெல்லாம் அடிக்கடி வரவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னாலையும் சரி இல்லை உணவு முறைகள்னாலும் சரி வரும்பொழுது இதை வாய் கொப்பளிச்சாலே சரியாயிடும். அதே மாதிரி கடுக்காய் தோலை வந்து எப்பயுமே வாங்கின உடனே நல்ல மோர், புளித்த மோரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிறந்த கடுக்காய் சூரணமாக சொல்லப்படுது. அந்த சூரணத்தை செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் கடுக்காய் பொடியை வந்து நம்ம கற்கண்டோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பல நோய் கூட்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கோடு சேர்த்து நம்ம கடுக்காய் பொடியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான்வரியிலேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி திப்பிலியோடு சேர்த்து நீங்கள் கடுக்காய் பொடியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மார்ச்ல இருந்து மே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேனோடு சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேருந்து ஜூலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளத்தோடு சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உப்போடு சேர்த்து கடுக்காய் பொடியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அனுபானங்கள் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு இருந்தால் போதுமானது. கடுக்காய் சூரணத்தினுடைய அளவு வந்து 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கணும். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த மாதம் வந்து வரக்கூடிய அந்த சீர்தோஷண மாறுபாடுகளால் உடலில் ஏற்படக்கூடிய நோய் கூட்டங்களை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறதான் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். நான் இப்போ சொன்ன விதத்தில் எந்தெந்த மாதம் எதோடு சேர்த்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அந்தந்த மாதம் அதோடு சேர்த்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம உடல் கற்பமாக மாறும். நம்ம உடல் என்றைக்கும் நோயணுகா நிலையில் இருக்கும்.